சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு, இதையெல்லாம் உள்ள கொண்டு போய் வையே. அப்புறம் இவங்களுக்கு டீ டிஃபன்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க பாட்டி. உங்களுக்கு எப்படி டீ வேணுமா ஜூஸ் வேணுமா? ஜூஸ் ஜூஸ். ஆ கண்டிப்பா. கொஞ்சம் நில்லுடா, எனக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம், கடைசியா சொன்னது கேன்சல். சுகர் இருக்கு, ஸ்வீட்லாம் வேண்டாம். சுகர் இருக்கு. அது சரி, லக்ஷ்மி கூட லுக்கிங் ஆகலையே, எங்க போயிருக்கா? நான் போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். இதோ வந்துட்டாளே. லக்ஷ்மி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் லக்ஷ்மி. நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். போத்து கொள்ளுங்க. சேம் டு சேம். நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு ஷாலு ஏற்கனவே சொல்லிட்டா. ஷாலு. பாட்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என் தலையில நிறைய பாரத்தை இறக்கிட்டீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதான் முகேஷ் கூட இருக்கான்ல, அவன் உனக்கு உதவி பண்ணுவான். அது முகேஷ்க்கு எதுவும் தெரியாது. ஃபுல் டே கிச்சன்ல இருப்பாப்ல. எனக்கு திறமையான ஆளுங்க வேணும். இன்ஃபேக்ட் டெக்கரேஷன்ல எனக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு டெக்கரேஷன் தெரிஞ்சிருக்கணும். கோர்ஸ் ஏதாவது பண்ணிருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் ஷாலு இருக்கால, இவ கோர்ஸ் பண்ணிருக்கா இல்லையா? ஷாலுமா, நாளைக்கு வந்துரு, உனக்கு வேலையை கத்து கொடுக்குறேன். ஆமா, அஃப்கோர்ஸ். அது உனக்கு சித்தி பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா. ஏண்டா தனியா வேலை பார்க்க தெரியாதா? எப்ப பாரு ஆளை தேடிக்கிட்டு இருக்க. சின்ன வேலை தானே. சின்ன வேலை இல்ல, சின்ன வேலை. தனியா பண்ணணும், தனியா தவிக்கணும். எப்படி முடியும்? உயிரே போயிடும். டைமிங்கா இருந்துச்சுல, கும் கும்னு கும்மிட்டல்ல. கழுத்தா இருக்காதடா, வாய மூடு. ஷாலு ஆயுஷோட ரிலேஷன்ஷிப் லார்ஜ் ஆகுது. ஒருவேளை ஆயுஷ் கூட ஷாலுவோட வரன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நேஹா வெறும் ஹேண்டோட சுத்துவாளா? ஆயுஷ், நீ ஷாலுவை கூப்பிடுறேன்னு தெரியுது. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு நம்ம வீட்ல நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை செய்யணும், பெண்டிங்ல வேற இருக்கு. பட் நீ டென்ஷன் ஆக வேண்டாம், நேஹா வருவா. மீனிங் நேஹாவை அனுப்பிடுறேன் உன்னோட ஹெல்பிங் ஹேண்டுக்காக. நேஹா இருக்காளே, அவளோட மைண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். அது என் பாட்டி. அது என் பாட்டி எப்பவும் தப்பா சொல்லவே மாட்டாங்க. நெவர். அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது சின்ன வேலையா இருந்தா சின்ன வேலையா தான் இருக்கணும். நானே பாத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா லார்ஜ் எஃபர்ட்லாம் எதுவும் வேண்டாம். அதோட பாட்டி, நான் உங்களுக்கு தான் நிறைய நன்றி சொல்லணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அதோட ரிஷியும் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நீ சரியா சொன்ன. அதோட அவன் கூட நம்ம லக்ஷ்மி இருந்திருக்காளே, சாவித்திரியும் தான் தன்னோட புருஷனை மரண படுக்கையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. இவளும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கா. உதாரணங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. லக்ஷ்மி எங்க வீட்டு பொண்ணாச்சே. மை 4 daughters ஆல் சேம் டு சேம். அதோட நேஹா, அவளை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவளோட அழகு இருக்கே, அப்படியே பீகாக் தான். மயில் பீகாக் சேம் டு சேம். வந்துட்டியா? குடு குடு. முகேஷ் அண்ணே, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜூஸ் கொண்டு வாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எடுத்துக்க, வாணி எடுத்துக்க. ஜூஸ் இன்னும் வரலையே. அதோ ஜூஸும் வந்துருச்சு. தேங்க்யூ. சித்திக்கு கொடுக்கலாம். பாட்டி, ஏண்டா என்னோட ஸ்வீட் எங்கடா? ஸ்வீட் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. ஜூஸ குடிங்க. ஜூஸா? பாத்தியா ராணு, நீ ஏன் சொல்லு. நீ யோசிச்சு பாத்திருக்கியா? எனக்கு இவ்வளவு வயசாகுது, ஆனா இவ இந்த வீட்டுல இருந்துகிட்டு அம்மா மாதிரியே என்ன திட்டிக்கிட்டு இருக்கா. எங்க வீட்டு லக்ஷ்மியும் அப்படிதான் எல்லாரையும் கவனிச்சுக்குவா. ஆமா, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இருக்கட்டும், இன்னைக்கு ஜூஸ்லயே நாளை கடத்திக்கிறேன். இங்க திருட வந்தியா? தாடியை வளர்த்து வச்சிருக்கேன். தாடி எடுத்துன்னு வச்சுக்கேன், அப்படியே ஹீரோ மாதிரி இருப்பேன் தெரியுமா? நான் திருடனா? எனக்கு சம்பளம் கொடுக்குற வீட்டில் நான் திருட மாட்டேன். அது என்னோட கொள்கை. பசி எடுக்குது, வயிற்ற வேற கிள்ளுது, கிச்சனுக்கு போனா எதுவுமே இல்ல. நான் தெரியாம கேக்குறேன், இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கீங்களா, பழம் கூட வாங்கி வைக்க மாட்டீங்களா? கட் பண்ணி சாப்பிடலாம் நினைச்சா கூட அங்க எதுவுமே இல்ல. நீ எனக்கு சாப்பாடு வேணும். உன்னை ரூமை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொன்னேன்ல, ஏன் வெளியே வந்த? நீங்க என்ன ஜெயிலரா இல்ல நான் கைதியா? என்ன நீங்க அடைச்சு வச்ச மாதிரி பேசுறீங்க? எனக்கு பசிச்சுது, அதனால கிச்சன் பக்கம் போனா, ஆனா அங்க எதுவுமே இல்லையே. எவ்வளோ வாங்கி வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வாங்கி வைக்க மாட்டீங்க. அது இருந்தா கூட நான் வெளில போயிட்டு வந்திருப்பேன். கிளம்பி போயேன், யார் தடுத்தது? நாளைக்கு நீ போவேன்னு மலிஷ்கா சொல்லியிருந்தா, நாளைக்கு பதிலா இன்னைக்கே போயிடு. நான் போதான் போறேன், ஆனா இடம் இல்லை. எங்க போறது? என்ன ஏன் கேக்குற? எங்கன்னா போ, குப்பைக்கு போ. எங்க போறீங்க? நான் சொல்றதை கேட்டு போங்க.
இங்க பாருங்க, முதல்ல சாப்பிடணும், அப்புறம் தான் மத்த வேலை. வணக்கம் போட்டோமா, போதுமா? என்ன சொன்ன? ஆ, நான் என்ன சொன்னேன்? நான் உனக்கு மம்மியா? இல்ல, என்ன வம்பு இழுக்கிறதுக்காகவே காலையில புறப்பட்டு வந்துருவீங்களா என்ன? மொத்த நாளும் குழப்பத்திலே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல மரியாதை இல்லாம வா போன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல நீங்க. நான் அம்மான்னு சொன்னதுல உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் எதுவுமே சொல்லல, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குது, முதல்ல சாப்பாடை போடுங்க. என்ன பாக்குறீங்க? பசி எடுக்குது. நீ இங்க இருந்து போ, நான் கொண்டு வரேன். நீங்க வருவீங்களா? யாரையாவது அனுப்புங்க. கெட் லாஸ்ட். என் ரூமுக்கு அனுப்பி வைங்க. டேய் போடா. டிவி ரிமோட் எங்க இருக்குன்னு காட்டுங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? போடா. ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு அனுப்பி வைங்க. இதுங்க கிட்ட வந்து நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். இவன் எப்ப வீட்டு விட்டு போவானோ தெரியல. தலை மேல கத்தி தொங்குது. எப்ப விழுந்தாலும் தலை போயிடும். பல்வீந்தர் மாட்டிக்கிட்டான்னா இல்லைன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா மல்லிஷ்கா கூடவே நானும் மாட்டிப்பேன். நாளைக்கு நீ காரடைய நோன்பு இருக்க கூடாது. கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவ புருஷன் மேல அவளுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த உரிமை லக்ஷ்மிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். மலிஷ்கா, ஏன் அப்செட்டா இருக்க? ஏன் அப்செட்டா இருக்க கூடாது? அப்செட்டா இருக்க கூடாதா? சொல்லு சொல்லு மலிஷ்கா, நீ அப்செட் ஆக கூடாது. அப்செட் ஆகுற உரிமை உனக்கு இல்ல, லக்ஷ்மிக்கு மட்டும் தான் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் சொல்லிடு. எனக்கு தான் ஃபீலிங்ஸே இருக்காதே. என்ன ரிஷி நீ? பாட்டிமா என்னெல்லாம் பேசுனாங்க நீ கேட்டல்ல? உனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன யார் என்ன திட்டினாலும் நீ கவலைப்பட மாட்ட. கீழே நின்னுட்டு எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு தானே இருந்த. சொல்லு. என்னால அங்க கேட்க மட்டும் தான் முடியும் மலிஷ்கா, பேசலாம் முடியாது. அப்படியா? ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டியை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. அது மாமா இருந்தாலும் நீயா இருந்தாலும். நல்லது, நீ அது எல்லாத்தையும் விடு. எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லு. இப்பவும் ஏன் நீ லக்ஷ்மி கூட நிக்கிற? ஏன் இருக்க? ரிஷி, உன்னோட இந்த திருமணம் 1 வருஷத்துக்கு தானே இருந்தது. 1 வருஷம் தான் முடிஞ்சாச்சு ரிஷி. இப்ப நீ ஏன் கூட தானே வாழ்ந்திருக்கணும். இந்த மலிஷ்கா கூட வாழணும். உன்னோட அன்பு கூட நீ வாழ்ந்திருக்கணும். நீ வந்து என்ன லவ் பண்ற அந்த லக்ஷ்மியே இல்ல. நீ ஏன் கூட தான் நிக்கணும். பேசு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ இப்பவே போய் அந்த லக்ஷ்மியை மீட் பண்ணி சொல்லிடு. அவ இந்த விரதம் இருக்க கூடாது. இந்த விரதத்தை அவ இருக்க கூடாது. நான் தான் இந்த விரதம் இருப்பேன். ஏன்னா ரிஷி, நான் உன்னை ஆழமா லவ் பண்றேன். உனக்கு இது தெரியலையா? உனக்காக நான் எல்லாம் பண்ணிருக்கேன். உனக்கு கல்யாணமே பண்ணி வச்ச. யாருக்காக? உனக்காக. உன் உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ண. நீ நல்லா இருக்கணும், என்னுடைய காதல் நல்லா இருக்கணும். அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்ச. சொல்ல, பண்ணி வச்ச நான் இல்லையா? அதுக்காக தானே பண்ணல. இது போதும். நீ இப்பவே அந்த லக்ஷ்மியை மீட் பண்ணி இந்த விரதத்தை இருக்க கூடாதுன்னு சொல்லிடு. அந்த உரிமை எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும். என்னால சொல்ல முடியாது மலிஷ்கா. ஏன் உன்னால சொல்ல முடியாது? என்ன லக்ஷ்மி இப்பவும் என்னோட வைஃப் தான். இந்தாங்க எங்க சார்பா ஒரு சின்ன பரிசு. அட என்ன பாட்டி, இதெல்லாம் தேவையா என்ன? இருக்கட்டும், பரவாயில்ல. இதையும் வாங்கிக்கங்க. இதுல சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுங்க. என்ன நீங்க இன்னைக்கு நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. சரி சரி, இப்போ நாங்க வாக்கிங் பண்றோம். பின்னால நிறைய இடம் இருக்கு. எவ்வளவு நேரம் வேணாலும் வாக் பண்ணலாம். ஐயோ என்ன நீங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. என்னோட மீனிங் வாக்கிங்னா இப்போ நாங்க கிளம்புறோம்னு அர்த்தங்கோ. ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஆமாமா, இப்பெல்லாம் இங்கிலீஷ் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. எல்லாம் செயற்கை தான் காரணம். ஆயுஷ், இவங்கள வீட்டுல விட்டுட்டு வா. பாணி வா, சாலு டிக்கில உட்கார வச்சிடலாம். ஆயுஷ், வா பாணி, ஷாலு பொருள் எல்லாம் டிக்கில வச்சிடலாம். சும்மா பிடிச்சவா. சரி அப்ப கிளம்புறேன். நல்லா இருமா. வணக்கம். போயிட்டு வா. வணக்கம் பாட்டி. பாய். போதும் லக்ஷ்மி, உனக்கு நிறைய ஃப்ளவர்ஸும் ஹாப்பினஸும். பத்திரமா இரு, ரிஷியை பாத்துக்க. சரி சரி வரேன். ஐயா ஆயுஷ், இரு. தேங்க் யூ. நான் இத பிடிக்கவா? இல்ல பாணி. அட பரவாயில்ல. தேங்க் யூ. நான் வெளிய வெயிட் பண்றேன். தேங்க் யூ. ஷாலு, அது இந்த நாளைக்கு அந்த விரதம் இருக்குல்ல, அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல?
ஆயுஷ் இத நீ என்கிட்ட எதுக்கு கேக்குற? முன்ன பின்ன இருந்தா தானே அது கஷ்டமா இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். எனக்கு எப்படி தெரிய வரும் சொல்லு? அப்போ நீ இருந்துரு. ஆயுஷ், உனக்கு இந்த விரதத்தை பத்தி தெரியும்ல? கணவரோட ஆயுளுக்காக இது இருப்பாங்க. அதோட கல்யாணம் பண்ணா தானே ஹஸ்பண்ட் வருவாரு. எனக்கு தான் ஹஸ்பண்டே இல்லையே. ஓ, இது எனக்கு தெரியாதே. எனக்கு கல்யாணம் ஆகாத விஷயம் உனக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இது தெரியாது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கோ அவங்க தான் இந்த விரதம் இருக்கணுமா? இதுதான் எனக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் மலிஷ்காவும் விரதம் இருந்தாலாமே, அதான் நான் சொன்னேன். கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். இந்த வருஷமும் அவ இருப்பாளா என்ன? கேன்சல். பாட்டி கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ இல்ல. இதுங்களுக்கு நடுவுல என்னதான் நடக்குது? பாக்குற போல 2 பேருமே ஸ்டிக்கிங்லயே இருக்காங்க. என் நேஹாவோட லைன் கட் ஆயிடுச்சுன்னா லைஃப் டைம் முழுக்க போராவே சாகணுமா? நோ நோ, திஸ் ஹேப்பன்ட் நாட். நான் இதை நடக்க விட மாட்டேன். ஆயுஷ் கல்யாணம் பண்ண கண்டிப்பா நேஹாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த ஆயுஷை நான் பிரம்மச்சரியாவே இருக்க வச்சிருவேன். ஆயுஷ், எஸ் சித்தி. I together sit in front seat. Shalu sit backyard. இல்ல, ஷாலு பேக் யார்ட்ல இவன் என்ன பண்ணுவா? ஐயோ, tension not Ayush. Walk and see. You come. Come. ஓகே. யா, அதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த வருஷம் இந்த விரதத்தை நீ இருக்க கூடாது. என்ன அந்த லக்ஷ்மிக்காக நான் விரதம் இருக்க கூடாதுன்னு சொல்றியா? இல்ல லக்ஷ்மி, அவளுக்காக தான் சொல்றேன். ஃபைன் ரிஷி, நான் இந்த விரதத்தை இருப்பேன். என்ன பண்ணணுமோ பண்ணு. மலிஷ்கா, நான் ஒன்னும் லக்ஷ்மிக்காக சொல்லல, இத உனக்காக தான் சொல்றேன். என்ன மறந்துட்டியா? லாஸ்ட் டைம் நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா உனக்கு? பசியில உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நீ கேக் கூட சாப்பிட்ட, மறந்துட்டியா? இந்த தடவை நடக்காது. மலிஷ்கா, போதும் ரிஷி, போதும். நான் இந்த விரதம் இருப்பேன். ரிஷி, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பல விஷயத்தை அனுபவிச்சாச்சு, பல விஷயத்தை தாங்கிட்டேன். இப்பவும் உனக்காக தாங்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் என்ன ஆனாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எனக்கு பசிச்சாலும் சரி, நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். ஆனா நான் இந்த விரதத்தை இருப்பேன். உனக்காக நான் இந்த விரதத்தை இருப்பேன். ஜஸ்ட் காம் டவுன் மலிஷ்கா. நீ ஒரு விஷயத்தை எதுக்காக ஒரே ஆங்கிள்லயே போட்டு குழப்பிக்கிற? நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன். And what? And also because இந்த ரிச்சுவல்ஸை நாம நம்மளோட இஷ்டப்படிலாம் நடத்த முடியாது. இது ஒரு விரதம். இந்த விரதம் மனைவி கணவனுக்காக இருக்கிறது, மத்தவங்க பண்ணக்கூடாது. இஸ் தட் கிளியர் நவ்? லக்ஷ்மி, இதெல்லாம் விட்டு தள்ளு. முதல்ல நீ இப்படி உட்காரு. பாட்டி, இதெல்லாம் பாரு, எல்லாம் உனக்காக. எனக்கா? அதான் உன் மாமியார் நீலம் தரப்புல இருந்து நீ இத வாங்கிக்கணும், புரியுதா? இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும். ஆனா பாட்டி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவை இருக்கே. நீ என்ன மருமக, எப்படா இந்த நாள் வரும், இப்ப விரதம் இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்க, இது எல்லாம் உனக்கு தான். நாளைக்கு கவனிச்சு பாரு, நாளைக்கு உன் முகத்துல ஒரு தனி களை வந்துடும் பாரு. உண்மையிலேயே எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ உன் புருஷன் மேல வச்சிருக்கிற அன்பு, அவனுக்காக உயிரை தியாகம் பண்ற பண்பு, இதெல்லாம் உன் மனசுல இருக்கு. இப்படிப்பட்ட உறவுக்காக தான் எல்லாம் கிடைக்குது. அதனாலதான் நாளைக்கு உன் முகத்துல தனி பொலிவு தெரியும். நீ ஏன் பாரு, நாளைக்கு ரிஷி உன்னை கணிச்சு விட்டு அவ பாத்துக்கிட்டு இருப்பான். என்ன ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. இந்த வீட்ல உன்னை யாரும் மருமகளா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நானும் வீரேந்தரும் எப்பவுமே உன்னை எங்க மருமகளா தான் பாப்போம். எங்களோட மருமக நீதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் ரிஷியோட மனைவி. இந்த மலிஷ்கா என்ன வேணாலும் பண்ணி தொலைக்கட்டும், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னோட இந்த காதல் ரிஷிய கண்டிப்பா கட்டி போடும். அதுக்கப்புறம் மலிஷ்கா வந்தான்னா வேற யாரு வந்தா என்ன? ரிஷியை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என்னாச்சு பாட்டி, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனால மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்ல, வந்த உடனே நேரா உங்க கூட நான் சேர்ந்துட்டேன். நானும் உன்னை முதலா பார்க்கும்போது என் மனசுல என்ன நினைச்சேன்னா, நீதான் இந்த வீட்டோட என் மனசுக்கு பிடிச்ச மருமகன்னு.
படுத்து தூங்கு, போய் ரெஸ்ட் எடு. ஆ? நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும். சொல்ல போனா நீ தான் புருஷனுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கியே. இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? ஆனாலும் நீ சீக்கிரமா தூங்கிடு. ம்? சரி பாட்டி. பாட்டி, எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். ரிஷி பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துட்டான். உங்ககிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட எல்லாரும் சந்தோஷமா இது இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நான் கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன். நீ இந்த வீட்ல நிரந்தரமா இருக்கணும். ஏன்னா நீ இருந்தாதான் இந்த வீட்ல சந்தோஷமும் இருக்கும். ரிஷி, ரிஷி நில்லு. நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ இப்பவும் என்ன லவ் பண்றியா? நீ பண்றியான்னு தெரியாது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ என்ன லவ் பண்ணல. சொல்லு சொல்லு, ஏதாவது சொல்லு. நீ இப்பவும் அதே ரிஷி தானா? பழைய ரிஷியா இல்ல நீ மாறிட்டியா? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் மாறல மனுஷ்கா. நான் அதே பழைய ரிஷி தான். நான் மாறல. நீ பழைய ரிஷியா இருந்தா நீ என்ன அதே மாதிரி தானே லவ் பண்ணணும். அப்பெல்லாம் நீ என்ன லவ் பண்ணுவியே தெரியுமா? என்னோட பழைய ரிஷி என் கூடவே தான் இருப்பான். அதே மாதிரி தானே இப்பவும் லவ் பண்ற. ஏதாவது சொல்ல. பேசு ரிஷி. எஸ் ஆர் நோ, சே சம்திங். ஃபார் காட்ஸ் சேக் ப்ளீஸ் ரிஷி. நீ என்ன லவ் பண்றதானே? சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? சொல்லு சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? மலிஷ்கா, லைஃப்ல சில நேரங்கள்ல எஸ் நோன்னு ஈஸியா பதில் சொல்லிட முடியாது. என்ன சில கேள்விகள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அண்ட் அதுக்கான பதில் கேள்வியை விட குழப்பமா இருக்கும். இங்க என்ன நடக்குது? எல்லாரும் போய் சீக்கிரம் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காரடையா நோன்புக்காக லட்சுமி சீக்கிரம் எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் நாள் பூரா அவ சாப்பிடாம விரதம் இருப்பா. ரிஷி, நான் போறேன். இல்ல மலிஷ்காவை விட்டுடு. வீட்ல விட்டுடுன்னு சொன்ன. இந்த மாதிரி நிலைமையில அவ தனியா வீட்டுக்கு போக வேண்டாம். அவ உன்னை கட்டி பிடிச்சு அழறத நான் பார்த்தேன். அவ ரொம்ப குழப்பத்துல இருக்கா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா மலிஷ்கா? நீ வேணும்னா இன்னைக்கு இங்கேயே தங்கிற. வேண்டாம். ஏன் தங்கணும்? ஏன் தங்கணும்? யாருக்காக தங்கணும்? நான் இங்க தங்க ரீசனே இல்லையே. நான் இங்க தங்க மாட்டேன். மலிஷ்கா, சரி போ. மலிஷ்கா, ஒன்ன புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு தெரியும்ல ரிஷியை யார் கூட அனுப்பியிருக்கேன்னு. பாட்டி, மனசு நொந்து போச்சுன்னா அப்புறம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இந்த விஷயத்த பல தடவை உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு மலிஷ்கா அதெல்லாம் உணர்ந்துட்டு இருக்கா. அதோட ரிஷிய மலிஷ்கா கூட இப்போ நானே அனுப்பியிருக்கேனா, எனக்கு ரிஷி மேல முழு நம்பிக்கை இருக்கு. ரிஷி என்னுடைய கணவர். லக்ஷ்மி சொல்லாம இருந்திருந்தா நீ என்ன டிராப் பண்ண வந்திருக்க மாட்டல்ல. ஃபைன், பதில் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுக்கே இன்னிய வரைக்கும் பதில் சொல்லல.
நாளைக்கு நீ காரடையா நோன்பு இருக்க கூடாது. இதுல உண்மையான விஷயம் என்னன்னா இந்த உரிமை லக்ஷ்மிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். ஸ்டாப் ஸ்டாப் ஏன் என்னாச்சு மலிஷ்கா? ஸ்டாப் ஐ செட் ஸ்டாப் த மலிஷ்கா, கார். என்னாச்சு உனக்கு? மலிஷ்கா, என்ன பண்ற? ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸ்டாப் த கார் ரிஷி. மலிஷ்கா, இரு நான் நிறுத்துறேன். மலிஷ்கா, இந்த விரதம் மனைவி கணவனுக்காக இருக்கிறது, மத்தவங்க இருக்கக்கூடாது.